ஒரு குதிரை குட்டி எங்கேருந்தோ எப்படி வந்ததுன்னு இதெல்லாம் எங்கேயோ வழி தவறி ஒரு குதிரை குட்டி வந்துடுத்து. அந்த குதிரை குட்டி இங்கே ஏதோ வந்தாக்க இந்த தெரு நாயெல்லாம் பார்த்துட்டு அதுகிட்ட போய் குலைச்சி கடிக்க போகிறது, அதை விரட்டுறது. அது குட்டியாக இருந்ததுனால அது எப்படி தப்பிச்சுன்னு ஓடுறதுன்னு தெரில. இப்படி திரும்பினா இங்கே ஒரு நாய் நிற்கிறது, அப்படி திரும்பினா ஒரு நாய் நிற்கிறது, எல்லாம் வெள்ளன்னு குலைக்கிறது. இந்த குதிரையால் தப்பிக்க முடியல, ஓட முடியல. இதை பார்த்தார் பெரியவாளோட வந்த ஒரு பக்தர். அவருக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. இந்த பாரு, இந்த பொல்லாத நாய்கள்லாம் இந்த பாடு ஏற்படுத்துறது குதிரையை அப்படின்ட்டு என்ன பண்ணார், ஒரு கல்லை எடுத்து ஓங்கி நாயை அடித்தா நாய்க்கு கால் அடிபட்டு ரத்தம் கொட்டுறது, வெள்னு குலைச்சிது. இந்த நாய் குலைக்கிறது பார்த்தோன்னே திரும்பி போயிட்டே இந்த பெரியவா திரும்பி பார்த்துட்டு யாராவது நாயை கல் எடுத்து அடிச்சேல என்ன அப்படின்னா. அவர் சும்மா இருக்கக்கூடாதோ, முன்னர் நான் தான் அடித்தேன் அப்படின்னு. நமக்கு வேற ஒன்றும் இல்லை, அப்போவான சங்கராச்சாரியா நம்மளை பார்க்க மாட்டாரா, நம்மளோட பேச மாட்டாரான்னு ஆசை. நான் தான் அடித்தேன் அப்படின்னு. நீ தான் அடிச்சியா? அது உன்னை என்ன பண்ணிட்டு எதுக்காக கல்லால் அடித்தேன் என்ன? அது அப்புறம் என்ன ஒன்றும் பண்ணல, பாவம் இந்த குதிரை குட்டியை போய் இந்த நாயெல்லாம் சேர்ந்து இப்படி படுத்துறது, பாடாப்படுத்துறது அப்படின்னு. உடனே சொல்ல, அது வாயில்லாத ஜீவன், அதை போய் இதெல்லாம் பாடுபடுத்துறது அப்படின்னு. ஓ, குதிரை குட்டி வாயில்லாத ஜீவன்னா நாயெல்லாம் வாயுள்ள ஜீவனோ அப்படின்னா. குதிரை குட்டி வாயில்லா ஜீவன்னு காப்பாற்றுறோன்னு உனக்கு அன்பாக இருக்குது, இரக்கம் இருக்குது, வாஸ்தவம் தான். அப்போ நாயெல்லாம் வாயுள்ள ஜீவனும் அப்படின்னா. இவர் பார்த்து இப்படி கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறது? இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த குதிரையை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரில, அதனால் இந்த நாயெல்லாம் ஓடட்டுங்கிறதுக்காக கல் எடுத்து அடித்தேன் அப்படின்னு. உடனே பெரியவசரா, இப்போது உன்னோட குணம் எனக்கு புரியுறது. ஒரு குதிரை கஷ்டப்படுறதே அதை காப்பாற்றணுங்கிறதுக்காக உனக்கு உதவணும்னு இருக்கிறது நல்ல குணம் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ, நமக்கு ஒருத்தர் மேலே இறக்கப்பட்டு ஒருத்தருக்கு ஒரு நல்லது செய்யணுங்கிற போகிறதே அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாத இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் அங்கே முக்கியம். இப்போ என்னாச்சு, நீ குதிரையை காப்பாற்றணும்னு இறக்கப்பட்டு பண்ணி நாயை கல்லெடுத்து அடிச்சதுனால இப்போ நாய்க்கு அடிபட்டுருத்து. இப்போ அனாவசியமாக ஒன்றால் நாய்க்கு கஷ்டம் தானே. இது சொன்னால் அவருக்கு புரியல, என்ன பண்ணுறது? நம்மளாக இருந்தால் என்ன பண்ணோம், உடனே இதான் கையில் தோணும். உடனே சொல்கிறா, இவர் அப்படி காப்பாற்றினா நீ என்ன பண்ணியிருக்கணும், வர வழியில் ஒரு டீ கடை இருந்தது பார்த்து இல்லையோ அப்படின்னு. வேடிக்கை என்னென்ன, அவர் ஏதோ ஹரஹர சங்கர ஜெயசன் சங்கராச்சாரியோடு போயின்னு இருக்கார், இவர் டீ கடையும் தெரியல, விற்கையும் இல்லை, இவர் அதெல்லாம் பார்த்துன்னு வந்திருக்கார். நான் கவனிக்கலை அப்படின்னார். கவனிக்கணும், எல்லாத்தையும் கவனிக்கணும். என்னோட வந்தால் என்னை மட்டும் கவனிக்கக்கூடாது. நீ என்ன பண்ணு, அந்த நாய் டீ கடையில் போய் இத்தனை பிஸ்கெட்டு ரொட்டியெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னார். வாங்கிட்டு வந்தார். உடனே இந்த பக்கம் ரோடுக்கு இந்த பக்கம் இருக்கா பெரியவா, எல்லாத்தையும் பிரித்து கீழே போட்ட உடனே பெரியவா அப்படின்னா. இது சொன்னோன்னே எல்லா நாயும் ஓடி வந்துடுத்து இந்த பக்கம். இத்தனை நாயும் வந்தோடனே அந்த குதிரை தப்பிச்சே முழிச்சேன்னு ஓடியே போயிடுத்து. இன்னும் பெரியவாசரா, இப்படி கல்லெடுத்து அடிக்காத, இத்தனை எதையான திங்கிறதுக்கு வாங்கி போட்டு நாயை இந்த பக்கம் டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தேன்னு இந்த பக்கம் அட்ராக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது குதிரையை விட்டுட்டு இங்கே ஓடி வரப்போகிறது, அது இப்போ தப்பிச்சுன்னு போய் சொல்லியோ அப்படின்னு. இவருக்கு அழுக வந்துடுத்து. அழுதர் நமஸ்காரம் பண்ணினா உடனே அவர் சொல்கிறார், இதுதான் எங்களுக்கும் பெரியவாளுக்கும் உள்ள வித்தியாசம். எங்களுக்கு நல்லது பண்ணணும், அடுத்தவா கஷ்டப்படுறத பார்த்து இறக்கம் வந்தால் கூட இதனால வேற யாருக்கான ஏதான இடைஞ்சல் இருக்கா அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு இல்லை. ஏன்னா எமோஷனலாக நம்ம பிஹேவ் பண்ணிடுறோம், அதை பார்த்தோன்னே உடனே ரியாக்ட் பண்ணுறோம். ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, அமைதியாக இருந்து அடக்கமாக இருந்து எதை பண்ணினா இதுக்கும் நல்லது அதுக்கும் நல்லது எல்லோருக்கும் நல்லது அப்படின்னு பார்த்து பண்ணுறது தான் ஞானிகளோட குணம். சொல்ல இதை மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நாய்க்கும் அடிபட்டிருக்காது, குதிரைக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்காது. அப்போ சொல்ற, இது மாதிரி தான்ப்பா உலகத்தில் எந்த நல்ல காரியம் பண்ணணும்னாலும் அதில் ஜாகிரதையாக பண்ணணும், அதுதான் முக்கியம். நான் மயிலை ஆண்டு விழா கொண்டாடுறேன் அப்படிங்கிறதுனால இனிமேல் பெருசாக மைக்க வச்சு எல்லாத்தையும் பாட்டை போட்டு பேச வச்சு எல்லாத்தையும் இதுனா பக்கத்தில் நாளைக்கு மார்ச் மாதம் பரீட்சை அப்படின்னு எழுதுறவனுக்கு வேதனையாக இருந்தால் இருக்கக்கூடாது.
நான் கதை கேட்க வரேன்னு நடு ரோட்லேயே வாகனத்தை நிறுத்திட்டோம், வேற ஒருத்தரும் போக முடியாத பார்க்குறமே. அவள் டீ கடை வாசலில் என்ன பண்ணுறான்னார், இவர் டீ குடிச்சுன்னு பிஸ்கெட் தங்கணுங்கிறதுக்காக நட்ட ரோட்டில் வண்டியை நிறுத்திட்டு போயிடுறார். ஒரு காமன் சென்ஸ் வேண்டாமா? அதாவது இதெல்லாம் எப்போ வரும்னர், நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விவேகம் வந்தால் தான் இதெல்லாம் வரும். நீ டீ குடி, நீ சாப்பிடு, என்ன வேணா பண்ணு, ஆனால் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு இருக்கிற இடத்துல வச்சுட்டு அடுத்த வாளுக்கு ஒரு இடைஞ்சல் இல்லாத நாம் ஒரு சௌக்கியம் பண்ணிக்கணும்னு தோணணும். இதுக்குத்தான் குரு, இதுக்குத்தான் ஞானிகள் இருக்கு. இப்படி தான் தன்னோட 100 வருஷ வாழ்க்கையிலையும் பெரியவா வாழ்ந்து காமிச்சா. ஒரு மனிதனால் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சலே இல்லாத நன்மையும் செய்ய முடியுமான்னர், முடியுங்கிறத வாழ்ந்து காமிச்சவர் தான் நடமாடும் தெய்வமான பெரியவா. குருங்கிறவர் எப்படி இருக்கணும், குருவுக்கு லட்சணம் என்ன? குரு கீதை அப்படிங்கிற கிரந்தம் சொல்றது, சாதுரியவான் விவேகீச்ச அத்தியாத்ம ஜானவான் சுச்சிஹி மானசம் நிர்மலம் யஸ்ய குருத்வம் தஸ்ய சோபதே குரவோ நிர்மலாஹ சாந்தாக சாதவோ மிதபாஷிணஹ காமக்ரோத வினிர்முக்தாக சதாச்சார ஜிதேந்திரியாக. அவர் எப்படி இருக்கணும்? நீங்கள் சாதுரியவான், நல்ல சதுரனாக இருக்கணும், கெட்டிக்காரனாக இருக்கணும். கெட்டிக்காரன் அப்படின்னா நாம் மீன் பண்ணுறாப்புல நம்மளோட டிக்ஷனரியில் கெட்டிக்காரன் அப்படின்னாலே ரொம்ப சாமர்த்தியமாக பேத்து மாற்று பண்ணுறவன் தான் அப்படின்னு நினச்சிருந்துக்கும். அவன் ரொம்ப கெட்டிக்காரன் சார், எப்படியான ஏதானும் கொண்டு வந்துடும் அப்படிங்கிறோம். அது கெட்டிக்காரத்தனம் இல்லை. சாதுரியம் அப்படின்னா நேர் வழியில் கெட்டிக்காரத்தனமாக இருக்கிறது, காரியங்களில் சமத்தனாக இருக்கிறது. அதனால்தான் அடுத்த வார்த்தை சொன்ன விவேகி அப்படின்னு, அந்த விவேகம் இருந்தால்தான் சாதுரியவானாக இருக்க முடியும். அத்தியாத்மவான் சுச்சிஹி அப்படின்னு, அத்தியாத்மவான் அப்படின்னா தன்னோட ஆத்மாவை உணர்ந்தவன், ஆத்ம ஞானம் அடைஞ்சவன். தன்னை பற்றியே யாருன்னு தெரிஞ்சுக்காத உலகத்தில் வேற எது தெரிஞ்சுன்னு பிரயோஜனம் இல்லை. அதனால ஆத்ம ஞானம் உடையவன். சுச்சிஹி அப்படின்னா சுத்தமானவன் அர்த்தம். சுத்தமானவன் அப்படின்னா உடனே டிவியில் சொல்றாப்புல அப்பப்போ சோப்பு போட்டு கையை கழுவு, காயத்தோட காலை கழுவு, இது மட்டும் சுச்சி இல்லை, இது மட்டும் சுத்தம் இல்லை. நமது சாஸ்திரம் சொல்றது சுத்தம்னா எங்க இருக்கணும் அப்படின்னு, அது அந்த சுத்தம் அப்படிங்கிறது பாஹ்ய அபியந்தர சுச்சிஹி அப்படின்னு சொல்றது. உள்ள வெளியில ரெண்டுத்திலையும் சுத்தமா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா உள்ள சுத்தமா இருந்தாதான் வெளியில சுத்தமே வரும். எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இல்லாத, ஒரு பொறுப்பு இல்லாத குப்பையை தூக்கி ரோட்ல விட்டறிஞ்சுட்டே இருந்து அப்புறம் ஸ்வச் பாரத் அப்படின்னு யாரோ அள்ளிண்டே வந்தால் பிரயோஜனம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா ஜனங்களுக்கு குப்பையை ரோட்டில் போடக்கூடாதுங்கிற எண்ணத்தை உண்டு பண்ணணும். அதுதான் முக்கியம். இனிமேல் எல்லாரையும் போட விட்டுட்டு அப்புறம் அள்ளுறதை விட அப்படி பண்ணினா என்ன ஆகுன்னு, அள்ளிண்டே இருக்கணும், போட்டுட்டே இருப்போம். அதுவும் வாசலில் இந்த குப்பை அள்ளுற லாரியை பார்த்தோன்னா வேடிக்கையாக இருக்குது. அது என்ன பண்ணிருக்கு, ஏதோ அந்த தெருவில் இருக்கிற குப்பை இல்லாமல் அள்ளி கொண்டு இந்த தெருவில் போட்டுட்டு போயிடுது. அப்படி இருக்கக்கூடாது. பொறுப்பு நமக்கே உள்ளுக்குள்ளே இருக்கணும். நம்ம மனசுக்குள்ளே இந்த நீட்னஸ் சுத்தம்ங்கிறது இருக்கணும். எல்லா இடத்துலையும் அந்த சுத்தம்ங்கிறது உள்ளுக்குள்ளே இருந்தால்தான் வெளியில் தானே சுத்தமாக இருக்கும். ஸோ இந்த உள் சுத்தத்தை கொண்டு வராத வெளியில் என்ன சுத்தம் கொண்டு வந்தும் பிரயோஜனம் இல்லை. திருப்பி திருப்பி அதோட போராட்டமாக தான் இருக்கும். அதனால தான் பாஹ்ய அபியந்தர சுச்சிஹி அப்படிங்கிறது. இந்த உள்ள வெளியில உள் தூய்மை வெளி தூய்மை ரெண்டும் உள்ளவளாக இருக்கணும். உள்ள இருக்கிற அழுக்கு என்ன, நம்ம மனசே பெரிய அழுக்காக தான் இருக்கு. அதில் எத்தனை எண்ணங்கள்லாம் மனசுனாலே எண்ணம் தான், தாட்ஸ் தான் மனசு.
ஒரு ஒரு சமயம் பார்த்தா ரொம்ப நல்ல எண்ணமாக இருக்குது, ஒரு ஒரு சமயம் பார்த்தா இதை விட கேவலமாக எண்ண முடியாதுங்கிறாப்புல போகிறது. அந்த வேண்டாத எண்ணங்கள்லாம் ஒழியணும் மனசை விட்டு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் அப்படின்னு 6 விதமான குப்பைன்னா இருக்குது. 1 இல்லை 2 இல்லை. இது என்ன மக்கிற குப்பையா மக்காத குப்பையா எல்லாம் ஒன்றும் பிரிக்கவே முடியாது, அப்படி ஒரு குப்பையா இருக்கு. அப்ப இந்த குப்பைகள்லாம் மனசுல இல்லாத இருந்தனால் இதுதான் உள் சுத்தம். அப்படி சுத்தமாயிடுதுன்னா வெளியில தானே ஆட்டோமேட்டிக்கா சுத்தமாயிடும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம் ரிஷிகள்லாம் ரொம்ப சுலபமா இதுக்கு வழி சொல்லிட்டா. பாரதியார் ரொம்ப வருத்தமே பட்டுக்கிறார். துணி வெளுக்க மண்ணுண்டு, தோல் வெளுக்க சாம்பல் உண்டு, ஒன்னொன்னுத்துக்கும் ஒன்னொன்னு வெளுக்கிறதுக்கு நீ படைச்சிருக்க, ஆனா மனம் வெளுக்க வழியே இல்லை எங்க முத்து மாரியம்மா. நீ அதுக்கு மட்டும் ஒரு வழி படைக்கலையே. குழமண்ணு படைச்சிருக்க, துணி இருக்க போட்டாக்க வெளுத்து போயிடுறது, சாம்பல் இருக்கு மேலே தேய்ச்சோன்னா தோல் வெளுக்கிறது, இப்படி எல்லாம் வெளுக்கிறதுக்கு எல்லாம் படைச்சிருக்க, ஆனா எங்களுக்கு மனம் வெளுக்க வழியே இல்லை. பாரதியார் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறார். எங்க மனசு வெளுக்கிறதுக்கு ஏதானு ஒன்று இருக்கக்கூடாதா அப்படின்னு. அந்த மனசு வெளுக்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை, அந்த ஈஸ்வரனை நினைக்கிறதே மனசு வெளுக்கிறதுக்கு. அவனோட நாமமே மனசு வெளுக்கிறதுக்கு. பாஹ்ய அபியந்தர சுச்சிஹி மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம். இப்படி மனசுனால பேசுறதுனால செய்கையினால இப்படி எல்லாம் எல்லாரும் அப்பப்போ பாவத்தை சேர்த்துக்கிறோமே, இது அத்தனையும் போக்குறதுக்கு என்ன அப்படின்னர், ஒரே ஒரு டிராப் விட்டா போர்மே. என்ன? ஸ்ரீராம ஸ்மரணேனேவ வியபோகதீன சம்சயா. ஸ்ரீராமான நினைச்ச மாத்திரத்துல அத்தனையும் ஒழிஞ்சு போயிடுறது, தொலைஞ்சு போயிடுறது அத்தனை அழுக்கும். உடனே நமக்கு சந்தேகம் வந்துடும், சார் எங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்குக்கு ராமான்னு ஒரு தரம் சொன்னாக்க போயிடுமா அப்படின்னு சந்தேகம் வரும் இல்லையா. அதனால இன்னொரு வார்த்தையும் போட்டுக்க, நசம்சேயா, சந்தேகப்படாத அப்படின்னு. ஏன் அப்படின்னு, உடம்பு முழுக்கலும் சுகர் இருக்கலாம், ஆனால் அந்த சுகரை போக்குறதுக்கு இத்தினோண்டு இன்சுலின் போகிறோம், இத்தினோண்டு மாத்திரை போகிறோம். உடனே நம்ம என்ன சார் இத்தனா பெரிய உடம்புல இவ்வளோ சுகர் இருக்கு, அதுக்கு இத்தனோண்டு மருந்து போக்குமா அப்படின்னார். அதுதான்ப்பா மருந்து. இத்தனா பெரிய வைக்க போறா இருக்கு, அதை சாம்பலாக்கிறதுக்கு அத்தனா பெரிய நெருப்பையாக கொண்டு வர வேண்டாம், துளி எங்கேயோ ஒரு மூலையில் வச்சோன்னா போகிறோம், எல்லாத்தையும் பஸ்மமாக்கிறது. அதை போல 2 எழுத்து உள்ள சின்ன நாமாவா இருக்கலாம், ஆனால் அதை நினைக்கிற மாத்திரத்தில் என்ன பண்ணுறது, எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அழுக்காக இருந்தாலும் போக்கிடுறது. அதனால சந்தேகப்படாது நீங்க. அதுதான் சுத்தம். அந்த பகவான் நாமாவை, அந்த நல்ல ஸ்மரணை மனசுல அந்த எண்ணம் இருந்துட்டே இருந்தது அப்படின்னா நிச்சயம் அந்த மனசுல அழுக்கு வராது. எப்ப பாரு ஒரு பகவானை நினைக்கிறவனால ஏதானும் வேற ஏதானும் தப்பு தண்டாவை நினைக்க முடியுமா? நினைக்கிறதுக்கே வழி இல்லை, பிரமேயம் இல்லாத போயிடுறது. அப்படி உள்ள வெளியில எல்லாத்துலேயும் சுத்தமாக இருப்பர் குரு சுச்சிஹி. அதை சொல்லிட்டு மானசம் நிர்மலம் அப்படிங்கிற, அவர்கள் மனசு நிர்மலமா இருக்கு, அழுக்கு இல்லாத மனசா இருக்கு. எப்படி இருக்கோ இப்படி இல்லாம இருக்கிற ஒரு இடத்துல குருத்துவம் தஸ்ய சோபதே, அந்த இடத்துல குருங்கிற அந்த தத்துவம் தானே சோபிக்கிறது, பிரகாசிக்கிறது அப்படின்னு குரு கீதை சொல்றது. இந்த ஸ்லோகங்கள்ல சொன்ன டெஃபினேஷன்லாம் வச்சுண்டு பார்த்தா அப்படி ஒரு குரு கிடைக்குமா? அதுவும் இப்போ 20ஆம் நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டில் அப்படின்னா எஸ், கிடைக்கும் 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 கிடைச்சார் அப்படின்னு பெரியவரை பார்க்குறோம். அப்படி ஒரு குருத்துவம் இருந்ததுனால தான் எல்லாரும் அவரை திரும்பி 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 வந்து அவரை சூழறாப்பில் இருந்தது. அதுக்கு அவர் எப்படி இல்லாம் ஒவ்வொருத்தட்டையும் வரத்தை எப்படி இல்லாம அதை ஹேண்டில் பண்றார், எப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவர் அருள் கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு.
மயிலாப்பூரில் இருக்கா சான்ஸ்கிரிட் காலேஜில் கேம்ப்பு 1957 வருஷத்தில். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் போல் இங்கேயே தான் இருந்தா. முதல்ல சென்னைக்கு வரத்துக்கே ரொம்ப யோஜனை பண்ணார். பின்னால் சொல்கிறா, இந்த மெட்ராஸை விட்டு போகிறா. அப்போ ஃபேர்வெல், ராஜாஜி முதலான பெரிய தலைவர்கள்லாம் வந்து பிரமுகர்கள்லாம் வந்து பெரியவாளுக்கு ஃபேர்வெல் கொடுக்குறா மெட்ராஸை விட்டு போகிறதே. அப்போ சொல்கிறா, நான் இங்கே வரத்துக்கு முன்னால் கொஞ்சம் ரொம்ப பிஹூ பண்ணிட்டேன். எல்லோரும் வந்து நீங்கள் வரணும், பட்டணத்துக்கு வரணும்னு கூப்பிட்டா. ஆனால் நான் தான் ரொம்ப பிஹூ பண்ணிட்டேன். காரணம் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மடத்து சம்பிரதாயத்துக்கு ஆச்சார அனுஷ்டானத்துக்கு சிட்டியில் ஒரு நகர வாழ்க்கையில் அந்த ஆச்சார அனுஷ்டானத்துக்கு சரிப்பட்டு வருமா? அனாவசியமாக அங்கே போயிட்டு சரியாக வராத அவர்களையும் தொந்தரவு பண்ணிட்டு நமக்கும் ஒரு சிரமத்தை ஏற்படுத்திக்க வேண்டாம்ங்கிறதுக்காக அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சந்தேகத்தில் போகாத இருந்தேன், பிகு பண்ணிட்டேன். ஆனால் அப்புறம் இங்கே வந்து பார்த்த அப்புறம் தான் தெரியறது நான் பயந்தாப்பில் இல்லை அப்படிங்கிற. இன்னும் சொல்லப்போனால் இங்கே பெரியவாளுக்காக குளிக்கணுங்கிறதுக்காக சான்ஸ்கிரிட் காலேஜில் பின்னால் ஒரு குளமே வெட்டியிருந்தா. இப்போ தான் அதையும் கட்டடமாக கட்டியாச்சு. துத்து சந்திரசேகர தீர்த்தம் அப்படின்னு அதுக்கு பேர் வேறு வச்சு ஒரு குளமாக இருந்தது. பெரியவா குளிக்கிறதுக்காக வேணும் அப்படின்னு. அப்படி இல்லாமல் ரொம்ப சௌரியம் பண்ணின்னு தான் பெரியவாளோட ஆச்சாரத்தை குறைவில்லாத இங்கே இருந்ததுனால அப்புறம் சொல்கிறா, நான் வருவேனான்னு கொஞ்சம் பிஹு பண்ணுவேன், அப்புறம் இந்த இடத்த விட்டு போவேனாங்கிறாப்புல இருக்கு. அவ்வளோ சௌரியமாக இருந்தது. அப்படி இந்த சென்னை பட்டணத்தில் இருக்கிறது பல இடங்களுக்கு பெரியவா விஜயம் பண்ணினான். அநேகமாக அவள் பாதம் படாத இடம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பல இடங்களுக்கு விஜயம் பண்ணினான். இன்றைக்கி நங்கநல்லூர் அப்படின்னு பார்த்தா அவ்வளவு பார்ஷ் ஏரியாவாக போயிடுத்து. அது ஒரு காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, பெரியவா மீனம்பாக்கத்துக்கு போயிருந்தா அந்த ஏர்போர்ட்டில் கூப்பிட்டுருந்தா, பெரியவா மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு. அங்கே இருந்த அதிகாரிகள்லாம் கூப்பிட்டுருந்தா, பெரியவா போயிருந்தா. ராத்திரி பொதுவாக இது மாதிரி வேற எங்கேயானு போகணும் அப்படின்னா ராவேளையில் தான் போவார், நைட்டில் போகிறது. காரணம், இந்த சிட்டி டிராஃபிக் அவாய்ட் பண்ணிட்டு டே டயத்தில் போனாக்க ஒரே கச்சமிச்சன்னு கூட்டமாகவும் இருக்கும், இவர் நடந்து போகிறதுக்கு சௌரியம் இல்லாத இருக்கும், போகிறவாளுக்கும் இடைஞ்சல் நமக்கும் இடைஞ்சல். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நைட்டில் 9 மணிக்கு மேலே கிளம்பி போகிறது. போனால் ஏர்போர்ட்டுக்கு போனால் எல்லாம் பார்த்தா எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரணும். வரத்துக்கு முன்னால் கேட்டால், இங்கே பழவந்தாங்கல்ங்கிற கிராமம் எங்கே இருக்கு கேடு அப்படின்னா. யாரை கேட்குறது, நைட்டில் ஒருத்தரும் மனுஷா காணும், பழவந்தாங்கல் கிராமம் எங்கே இருக்கு கேளு அப்படின்னு. அப்புறம் யாரான வயசானவா இருந்தால் கேளு அப்படின்னா. ஒரு குடிசை அதில் ஒரு விளக்கு இடைஞ்சிருக்கு, இந்த குடிசை விட்ட போய் யாரோ ஒரு கிழவர் படுத்துன்னு இருக்கார் திண்ணையில். அவர்கிட்ட கேட்டா, சாமி பழவந்தாங்கல்ங்கிற கிராமம் எது அப்படின்னா, இதோ இங்கே நிற்கிறீங்களே அதுதான். இங்கேருந்து ஆரம்பித்து பழவந்தாங்கல் தான். அப்படிதான் பழவந்தாங்கல்ங்கிற இடத்துக்கு பெரியவா போய் அதுக்கப்புறம் இன்னைக்கு அங்கே அர்த்தநாரீஸ்வரர் கோவில் அப்படின்னு பெரிய கோவில் இருக்குது. அந்த சுவாமி எப்படி இருந்தான்னு, அந்த குளம் ஒரு பெரிய குளம், அந்த குளத்தங்கரையில் வானம் பார்த்து வெட்ட வெளியில் இருந்த பெரியவா போய் அந்த சிவலிங்கத்தை எடுத்து வச்சு அதுக்கு சின்னதாக ஒரு கூரையானம் போட்டு இதுக்கு ஒரு தினம் ஒரு ஏதானும் ஒரு பூஜை யாரானும் ஒன்று பண்ணணும், ஒரு விளக்கான ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது. இன்றைக்கி அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு, அந்த அர்த்தநாரீஸ்வரர் தங்கம் வெள்ளிக்கு குறைஞ்சி வேற ஒன்றும் பார்க்க மாட்டேங்கிறார். அதுக்கப்புறம் ராஜராஜேஸ்வரி கோவில் வந்தது. இதெல்லாம் வந்து அங்கே இன்னைக்கு பார்த்தேன்னா இனிமேல் ஒரு சாமி பாக்கி இல்லை, நங்கநல்லூர் முழுக்கலும் கோவில் தான். காரணம், இவரோட அந்த பாதம் பட்டதோட பெருமை போல இருக்கு. அதனாலே பிற்காலத்தில் இப்படி நங்கநல்லூர் டெவலப் ஆகி அதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு வந்து, அதுக்கு முன்னால் மீனம்பாக்கம் கிண்டி தான் ஸ்டேஷன், நடுப்புற பழவந்தாங்கல் ஸ்டேஷன் கிடையாது.
இந்த கோவில்லாம் வர ஆரம்பித்து ஜனங்கள்லாம் வர ஆரம்பித்து அது டெவலப் ஆக ஆரம்பித்தோன்னே அரசாங்கத்தில் ஸ்டேஷன் கொண்டு வரது, இந்த ஸ்டேஷனுக்கு என்ன பெயர் வைக்கிறது அப்படின்னு ஒரு விவாதம். இப்போ இந்த ராஜராஜேஸ்வரி கோவில் ரொம்ப பிரசித்தமாக இருந்ததுனால அந்த கோவில் பெயரை வைக்கலாம் அப்படின்லாம் ஏற்பாடாகி இருக்கிறது. கடைசியில் எல்லாருமே சேர்ந்து எதை தீர்மானம் பண்ணான்னு, முதல்ல பழவந்தாங்கல்ங்கிற பெயரே ஒருத்தருக்கும் தெரியாத இருந்தது. பெரியவா தான் வந்து பழவந்தாங்கல் கிராமம் எதுன்னு கேட்டு பெரியவா வந்து இங்கே பாதம் பட்டத்தினாலே இது ஆயிருக்கு, அதனால பெரியவா சொன்ன அதே பெயரை வைக்கணும் அப்படின்னு பழவந்தாங்கல் அப்படின்னு ஸ்டேஷனுக்கு பேர். இது மாதிரி பல இடங்கள் சொல்லலாம். மாங்காடு அப்படிங்கிறோம், மாங்காடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி இருக்கு, ஆனால் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு இன்னும் அப்படி அதை பார்த்தவா கூட இன்னும் இருக்கா. புதர் மண்டி கிடந்தது.